அதிமுகவின் ஒற்றை தலைமையால் அனைத்து முக்குளத்தோர், நாடார், பிராமணர் உள்ளிட்ட சமுதாய வாக்குகளும் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும், அதிமுகவில் உள்ளேயே எடப்பாடிக்கு சீனியர்கள் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். அதாவது அதிமுக பொறுத்தவரையில தொடர் தோல்வியில இருக்கிறாங்க. அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இவங்கெல்லாம் இருக்கும்போது அனைத்து ஜாதிக்கும் பொதுவான ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா இருக்கிறாங்க. அந்த அந்தஸ்துல மு.க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இரட்டை தலைமையா இருக்கும்போது எல்லா தரப்புக்கும் அது பொதுவான கட்சியாட்டு அதிமுக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அப்படி ஒரு பொதுவான தன்மைகள் அவங்க இழந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஒரு சிலர் அதை பெரிய பாமகன்னு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு தன்மைக்குள்ளேயும் அது போயிட்டு இருக்குது. காரணம், தென் மாவட்டத்துல சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களால டெல்டாவிலையும் தென் மாவட்டத்திலையும் கம்ப்ளீட்டா முக்குலத்தோர்கள் எதிரா போயிட்டாங்க. டீப் சவுத்ல எடப்பாடி பழனிசாமி தரப்போட அரசியல் நடவடிக்கைகளால நாடார் சமூகம் எதிரா போயிட்டாங்க. 10% இடபிள்யூஎஸ் மேட்டர்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை வேடம் தொடர்பாட்டு பிராமண சமுதாயம் எதிரா போயிட்டாங்க. தென் சென்னை போன்ற இடங்கள்ல 3வது இடத்துக்கு ஜெயக்குமார் போன்ற பவர்ஃபுல் லீடர்ஸோட ஒரு சன் சிட்டிங் எம்பிஏ போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. இப்போ இந்த சூழ்நிலை இப்படி போனா 2வது இடத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கூட ஒரு போட்டியை தான் அதிமுக சந்திக்க நேரிடும். இப்போ அதிமுக தான் 2வது இருக்கிறாங்க, ஒரு 5% வாக்கு அதிகம் பெற்றிருக்காங்க, 23% வாக்கு இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலை தலைமையில 18% தான் இருக்கிறாங்க. ஆனா இதே நிலைமை போனா 2வது இடம் யாருக்குங்கிற ஒரு போட்டியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் இடையில 8% நாம் தமிழர் ஒரு பேலன்சிங் ஓட்டு அவங்களும் வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போனா அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். அங்க எம்எல்ஏ ஆக முடியுமான்னு ஒரு என்டிஏ பலமான இடத்துல உள்ள அதிமுகவினர் எம்எல்ஏ ஆக முடியுமான்னு கவலைப்படுறாங்க. அதிமுக பலமான இடத்துல உள்ள அதிமுகவினர் அமைச்சராக முடியுமா, மீண்டும் ஆட்சிக்கு வருவோமாங்கிற இதுல கவலைப்படுறாங்க. அப்போ அதிமுகவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், ரீஅலைன்மெண்ட் பண்ணணும், ஒரு புதிய பொலிவோடு அதை கொண்டு வரணுங்கிற எண்ணம் அதிமுகவுக்கு உள்ளேயே பலருக்கும் இருக்குது. இப்போ குரல் எழுப்பவங்க எல்லாம் அதிமுகவுக்கு வெளியே இருக்கவங்க தான் குரல் எழுப்புறாங்க. உள்ள இருக்கவங்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது அவர்களும் அந்த குரலை வரும் நாட்கள்ல எழுப்புனா அது ஒரு பெரிய தாக்கத்தை அதிமுகவுக்குள்ள ஏற்படுத்தும். அத்தகைய எண்ணத்தோடு செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, கருப்பண்ணன் போன்ற பலரும் இருக்கதா சொல்றாங்க. தளவாய் சுந்தரம் போன்றவர்கள், கடம்பூர் ராஜி போன்றவர்களும் அந்த எண்ண ஓட்டத்தோட இருக்கிறதாட்ட கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இவர்களுக்கும் வைத்தியலிங்கம், ஓபிஎஸ் போன்றவர்களுக்கும் நல்ல தொடர்பு இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அவங்க இரட்டை தலைமை என்று சொல்லும் போது கூட அதிமுக ஒரு இடத்துல ரொம்ப மோசமா வீங்கி போய் ரொம்ப மோசமா பலகீனப்பட்டும் ஒரு இடத்துல பலமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாம இருந்தது. ஆக இன்னைக்கு அதிமுக ஒரு சமசீரான கட்சி, திமுகவுக்கு ஒரு மாற்றுங்கிற லெவல்ல வரணும்னு சொன்னா இந்த கட்சியை ஒரு சரி செய்து அனைத்து ஜாதிக்குமான கட்சியாட்டு சமன் செய்ய வேண்டியது ஒரு அவசியம்ங்கிறத கட்சிக்குள்ளேயே பலரும் உணர்றாங்க. அந்த அடிப்படையில பூனைக்கு யார் மணி கட்டுவதுங்கிறதான் இது போயிட்டு இருக்குது. இதுவரை யாரும் அந்த இடத்துல பூனைக்கு மணி கட்டு இடத்துக்குள்ள வரல. அது வேலுமணியா, செங்கோட்டையனா யாருங்கிறது இன்னும் தெரியல. பட் இங்க அமைதி, புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய புயலும் பூகமும் உள்ளுக்குள்ள அப்படி பொறுமி கொண்டே இருக்கிறது. நீர் பூத்த நெருப்பா அது இருந்துட்டு இருக்குது. வெளியே தெரிய வரக்கூடிய காலகட்டங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறது. அதோட விளைவுதான் இந்த போக்கு போயிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை என்று கொண்டு வந்தாரு. ஒற்றை தலைமை கொங்கு மண்டலத்துல கொங்கு வேளாளர் அல்லாதவர்களின் எதிர்ப்பை சம்பாதிக்கும் ஒரு தலைமையாட்டும். ஒற்றை தலைமை என்பது வடமண்டலத்துல 10.5 கொடுத்ததுனால பன்னீரின் ஆதரவை பெற்ற ஒரு கட்சி. அதே வேளையில் பிறஜாதிகள் மத்தியில் எப்படி ஒரு தரப்புக்கு மட்டும் 10.5 கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் மக்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே அது உருவாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சரி செய்து எல்லாருக்கும் பொதுவான கட்சியாட்டு மீண்டும் ஒரு பொலிட் பீரோ அமைப்பு, ஒரு கூட்டு தலைமை இந்த மாதிரி கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இங்க நடக்குது. அப்படி நடந்தால்தான் இழந்த வாக்குகளை மீண்டும் கொண்டு அதிமுக வலுப்பெற முடியும் என்ற கருத்து எடப்பாடி பழனிசாமியோடு இருப்பவர்களுக்கும் இருக்கிறது. அவர்கள் இதை எப்படி முன்னெடுத்து கொண்டு போக போறார் என்பதை வரும் நாட்களில் தெரியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.